ஹலோ வியர்ஸ், குட் மார்னிங். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறது 12th ஃபிசிக்ஸு இது வரைக்கும் கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் கேட்ட இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸு. ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் எது அடிக்கடி ஓரளவுக்கு ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ மீன் லைஃப் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு வேவ் லென்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமா? அப்போ அந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. மீன் லைஃப் ஈக்குவல் என்னது? இப்போ நம்மளுக்கு 1/λ, நம்மளுக்கு லாம்டா வேணும். அப்போ ஃபார்முலா 0.6931 போட்டு ஃபஸ்ட்டு லாம்டாவை கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்தது அதிலிருந்து டவுக்கு வந்துட்டு மீன் லைஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிடும். அடுத்தது பாரு, செகண்ட் கொஷினில் நம்மளுடைய கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த்து வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னிஃபிகேஷனும் கிவன். அப்போ மேக்னிஃபிகேஷனுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். ஓகேயா? V/U. அடுத்தது ஃபோக்கல் லென்த்து, இமேஜ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வச்சு ஃபார்முலா தெரியுமா? அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். விக்கு இமேஜோட டிஸ்டன்ஸுக்கு கண்டிஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க, 4 டைம்ஸ் தான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸுன்னு. நம்ம அதை மேக்னிஃபிகேஷன்லேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதையும் சப்ஸ்டியூட் பண்ணனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே எதில் இருக்குது? யூவில் இருக்குது. அப்போ எப்பொழுதும் போல எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கோங்க? யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாரு. இப்போது நம்ம ரெசிஸ்டர் 2 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கரண்ட் I1 I2 கொடுத்துருக்காங்க. 2 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அந்த செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபார்முலா என்ன? ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு, I1 = E/R1 + R. அப்போ வோல்டேஜ் மட்டும் வச்சுக்கோ, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடு. அதே மாதிரி I2க்கு போட்டுரு. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவேட் பண்ணுறப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோ. உள்ளே மல்டிப்ளை பண்ணி ஸ்மால் ஆர்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோ. அதிலேருந்து ஸ்மால் ஆர் கண்டுபிடிங்க. இப்போ எல்லா வேல்யூமே நம்ம கையில் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அதான் அவன் கேட்டிருக்கேன், என்னது? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். சரியா? அடுத்தது பாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, the work function of potassium is 2.3 electron volt. UV light of wavelength வந்துட்டு 3000 Angstrom and intensity பார்த்த அப்படின்னா 2 watt per meter square is incident on potassium surface. அப்படின்னா maximum of kinetic energy of the photo energy எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். E = என்னது? hc/λ. h பிளாங்க்ஸோடைய கான்ஸ்டன்ட், c வெலாசிட்டி ஆஃப் லைட், லாம்டா அவன் கொடுத்துருக்கான். அப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் வந்துடுது? எலக்ட்ரான் வோல்ட்டில் வந்துடுது. அப்போ கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா Kmax = hν நம்மளுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் π0. அது எல்லா வேல்யூமே நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அதிலிருந்து அவங்க கேட்டிருக்க கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எனர்ஜி கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்தது பாரு, எலக்ட்ரிக் பவர் ஆஃப் 2 megawatt it's transmitted to place through transmission line of total resistance R வந்துட்டு 40 ohm and voltage வந்துட்டு 100 volt. அப்படின்னா calculate the percentage of power supply. அப்போ நம்மளுக்கு பவர் ஈக்குவல் டு V/I. அப்போ I வேணுன்னா P/V. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கும். எல்லாமே சேம் யூனிட்டுக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணு. கிலோ ஓமான்னு பாரு. கிலோ ஓம்னா 10⁻6, ஓம்னா 10⁻3. அது வோல்ட்டாக இருந்தாலும் சரி, வாட்ஸாக இருந்தாலும் சரி. பவர் லாஸ் ஃபார்முலா என்னது? I²R. ஜூல்ஸ்லால் படிச்சிருப்போங்களா? I²R போட்டுக்கோ. ஐயோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். பர்சன்டேஜ் ஆஃப் பவர் லாஸ் வேணும். அப்போனா நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ பவர் லாஸ் இருக்குது அது டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோன்னு போட்டிங்க அப்படின்னா இன்ட்டு 100க்கு பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பவர் லாஸ் உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்தது பாரு. இப்போ find the dispersive power of a prism if the refractive index of a film glass for red, green and white colors
ஆர் 1.613, 1.623 அண்ட் 1.632. ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டிஸ்பர்சிவ் பவர் கேட்டிருக்காங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 3 கலர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரீஃப்ராக்டிவ் பவர் தானே. பவருக்கான ஃபார்முலா பாரு, NV மைனஸ் NE/NG மைனஸ் 1. எல்லா வேல்யூமே நம்ம கையில் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பண்ணி டிவிஷன் பண்ணுங்கள். டிவிஷனில் பாயிண்ட் இருந்ததுன்னா பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கோ, அப்புறமா நார்மல் டிவைட் பண்ணு. அடுத்தது பாரு, கம்ப்யூட் த பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ் யூஸிங் த ஃபாலோயிங் டேட்டா. அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹீலியம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதோடைய மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாஸ் ஆஃப் நியூட்ரான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு அதிலிருந்து பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறேன். பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலா பிடிச்சிருக்கோமா? பைண்டிங் எனர்ஜி B = என்னது? நம்மளுடைய ஹைட்ரஜன் நியூட்ரான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் ஆட்டம். எல்லாத்துக்குமே நம்மள்கிட்ட வேல்யூ தெரியும். நியூட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்டாமிக் மாஸும் மாஸ் நம்பரும் தெரிஞ்சால் போதும். அதுலேருந்து மைனஸ் பண்ணால் நியூட்ரான் எவ்வளோன்றது கிடச்சிடும். மற்ற வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அப்போ பைண்டிங் எனர்ஜி தெரியும். நம்மளுக்கு மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டில் வேணுன்றதுனால 931 மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ எவ்வளவு மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதோடைய மிச்ச ப்ராப்ளத்தை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். ஓகேயா? ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கேட்பாங்க. அதனால ஃபார்முலா தரவு பண்ணிக்கோ. கிவன் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு போட்டு பாருங்கள் ஒரு தடவை. ஆன்சர் ஃபைனல் ஆன்சரில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல, மிச்சம் இருக்கிறது நல்லா எழுதுங்க. ஏன்னா 1 வேர்ட்லேயும் நம்மளுக்கு 2 to 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓனாக தான் இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரலாம், இல்லை தியரி புக்கின்லேருந்து வரலாம். அந்த நோலாம் பிடிச்சிக்கோங்க. ஓகேயா ஸ்டூடெண்ட்? தேங்க்யூ. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக கொரீஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்